அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குரு பகவானே, விநாயகர் பகவானே போற்றி, வீரநாரையா போற்றி என்று நவக்கிரக நாயர்கள் உங்களுக்கு நல்லதொரு அற்புதங்களை வாரி வழங்கப் போகின்றார்கள் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். சிம்மராசி நேயர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் அற்புதமான யோக பலன்கள், சுபகாரியங்கள், சூழ்நிலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தானங்களிலே பலமிட்டு ராசியை பார்க்கின்றது. இது மிக ஒரு அற்புத யோகத்தை கொடுக்கின்றது. மாசம் முழுக்கவும், மாசி மாதம் முழுக்கவும் சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். குரு பகவானுடைய பார்வை என்பது 2ஆம் இடத்திலே விழுகின்றது. இது மிகப்பெரிய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. நவகிரகங்களில் சஞ்சாரம் என்பது ராசியிலே விரையாதிபதி இருக்கின்றது என்பது சுப விசேஷங்கள், சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கு இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ராசிநாதன் 7ஆம் இடத்திலேயும் கல்யாண சுப நிகழ்வுகள் நடத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கின்றது. உங்களுடைய 2ஆம் இடத்திலே கேது பகவானும், 3ஆம் இடத்திலே கோச்சார லக்னம் என்பது அமைய பெற்றும், கோச்சார ராசி என்பது மக நட்சத்திரத்திலே இந்த மாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்ற ஒரு மாதங்களிலே அற்புதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கும் 7ஆம் இடத்திலேயே 11ஆம் இடத்ததிபதி, 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய லாபத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய புதன் பகவானும் சூரிய பகவானும் புதாதித்ய யோகத்திலே இருந்து ராசியை பார்க்கின்றது என்பது 7ஆம் இடத்திலே 7ஆம் இடத்ததிபதி பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே கணவன் மனைவிகளிலே, தொழில்களிலே ஒரு சில குடைச்சல்கள், தடை தாமதங்கள், வம்பு வழக்குகள், மனக்கசப்புகள், தாமதங்கள் இருந்து கொண்டிருந்த நிலை மாறி இந்த மாசி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை புதனும் சூரியனும் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பலப்படுத்துகின்ற காரணத்தினாலே சிம்மராசி நேர்கள், சிம்மராசி என்பது ஒரு உழைப்புக்கு உரியது, நேர்மை, நீதி, 2வது திரிகோணத்தில் அமைய பெற்ற இது ஒரு நெருப்பு ராசி. சூரிய பகவான் மலையும் மலை சார்ந்த இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய சிறராசியிலே பிறந்த, நெருப்பு ராசியிலே பிறந்த நேர்களுக்கு சிம்மாசனத்தின் அதிபதி 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று புதாதித்ய யோகத்திலேயும் சனி பகவானுடையும் சேர்க்கை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது மாதம் கடைசியில் சனி பகவானுடைய சேர்கின்ற காரணத்தினாலே பெரிய ஒரு மாற்றங்கள் கொடுக்காது என்றாலும் மாத கடைசியில் சூரிய பகவான் சனியுடன் சேர்கின்ற பொழுது இந்த மாதம் 25 தேதிக்கு பிறகு ஒரு சில கணவன் மனைவிகளால், தகப்பனால் ஒரு சில தடை தாமதங்கள், மன கசப்புகள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே மாதம் ஆரம்பமும் மாதம் மத்தியிலேயும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. சுப விசேஷங்கள், சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கு 7ஆம் இடத்திலே, 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய கூட்டு தொழில்களையும், நண்பர்கள் கூட்டு தொழில்களை குறிக்கக்கூடியது ஒரு சாணமாகவும், உறவினர்களை பற்றி கூறியக்கூடிய சாணத்திலே 7ஆம் இடத்திலிருந்து ராசி பலமாக இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே குருவின் பார்வை என்பது உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதி, அவர் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். உங்களுக்கு சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு 6, 10 என்பது பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வேலைகளிலே நல்லதொரு உபரி வருமானங்களையும், ஊதியங்களையும், உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாக மாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாதது, இந்த மாசி மாதம் என்பது சுப விசேஷங்கள் நடத்துகின்ற நேர்களுக்கும் சுப விசேஷங்கள், விரய செலவுகள், 12ஆம் இடத்ததிபதி ராசியிலே அமைய பெற்று இருக்கின்றது என்பது சுப விரய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக பிறக்கப் போகின்றது. 2ஆம் இடத்திலே கேது பகவான், 2ஆம் இடத்தை குருவும் பார்க்கின்ற பொழுது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும், சனி பகவானும் ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே தெய்வங்களின் தரிசனம் கிடைப்பதற்கும், பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்திலேயும் 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வை என்பது உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது தனவாக்கு குடும்பஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடிய, பேசுகிற வார்த்தைகளை குறிக்கக்கூடியதும், எடுக்கின்ற வார்த்தைகளிலே நல்லதொரு மாற்றத்தையும், நல்லதொரு சிந்தனைகளையும், தெளிவுகளையும் குடும்பஸ்தானம் வளமாக இருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து பார்க்கின்ற பார்வைகளிலே இதுநாள் வரையில் இருந்ததை விட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. குடும்பஸ்தானத்திலே பொருளாதாரங்கள் உயர்கின்ற ஒரு மாதமாகவும், வருமானங்கள் வருகின்ற ஒரு மாதமாகவும், 6, 10 என்று சொல்லக்கூடிய பொருளாதார ராசியிலே பணபரஸ்தானங்களிலே பணபரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான், அவர் ஒரு தனக்காரகன், புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர். கேந்திர ஸ்தானங்களிலே பரிவர்த்தனை என்பது உங்களுக்கு 10ஆம் இடமும் 8ஆம் இடமுமாக பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கின்ற பொழுது, 10 கூடியவர் 8ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு, தொழில் ஸ்தாபனங்களிலே இருக்கின்றவர்களுக்கு கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாகவும், 10 கூடியவர் 8ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடியதற்கும், கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாகவும், அவர் 10ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும், 2ஆம் இடத்திலே குருவின் அனுகிரகம் கிடைக்கின்றதுனாலே தடை தாமதங்கள் பல தொழில்களால் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு மாற்றமும் இங்கே குருவின் அனுகிரகத்தினால் நீங்கள் பெறுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையிலேயே தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் பெற முடிகின்ற மாதமாக சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது.
கிரகங்களின் சஞ்சாரம் என்பது உங்களுடைய 4ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்தில் இருந்து இருக்கின்றது என்பது தாய் தகப்பனால் அன்பு ஆதரவுகள், மூத்த சகோதரர்களால் மாற்றங்களையும் உயர்வுகளையும், உங்களுடைய ஆசை அபிலாசை நிறைவேற பெறுகின்ற ஒரு மாதமாக பஞ்சமஸ்தானத்திலே 4ஆம் இடத்ததிபதி தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் 4ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி தாய் தகப்பன் ஒரே கிரகமாக இருக்கின்ற ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய் பகவான் ஒரு யோகத்தை கொடுக்கின்ற லாபஸ்தானத்திலே உபஜயஸ்தானத்திலே பாவர் இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தையும் வேகம் விவேகம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசி மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது. சிம்ம ராசி என்பது சிம்மாசனத்தின் அதிபதி கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றது. 3 கிரகங்களில் சேர்க்கை இருக்கின்ற பொழுதும் சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அஷ்டமஸ்தானத்திலே 10ஆம் இடத்ததிபதி முயற்சி ஸ்தான அதிபதி இருக்கின்ற பொழுது ஒரு சில எடுக்கின்ற காரியங்களிலே தடை தாமதங்கள் இருக்கின்ற அமைப்பு என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே தொழில்களுக்காக வேலைகளுக்காக செல்லக்கூடியவர்களுக்கும் குருவின் பார்வை என்பது உங்களுடைய சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பதும் 10ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பதும் குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கின்ற காரணத்தினாலே மழை போல வந்தாலும் பனி போல போகின்ற ஒரு பல கசப்புகள் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அதிலே வெற்றி வாய்ப்பு உயர்வுகள் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாசி மாதங்களிலே நடக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலேயே சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு நவகிரகங்களில் சஞ்சாரம் என்பது கிட்டத்தட்ட 10ஆம் இடத்ததிபதி இருக்கின்ற இடம் என்பது துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில்களுக்காக மாற்றத்தையும் தேவையில்லாத கசப்புகளையும் பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி முயற்சி சாணாதிபதியும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் வெற்றிகள் இருந்தாலும் கூட ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட வேண்டிய அமைப்பே இந்த மாதத்தில் செல்ல போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. சிம்ம ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் 4 மாத காலங்கள் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது தொழில்களிலே மாற்றத்தை பெறுகின்றவர்களுக்கும் பொருளாதாரத்திலே ஒரு சில தடை தாமதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் குருவின் பார்வை 2ஆம் இடத்திலே விழுகின்றதனாலே சட்ட சிக்கல்கள் ஏமாற்றங்கள் தடைகள் இருந்தாலும் அதிலே மாற்றத்தையும் உயர்வுகளையும் குருவின் அனுகிரகத்தால் நீங்கள் பெறப்போகின்ற அமைப்பும் இருக்கின்றது. சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வை சுக்கிர பகவானுடைய பார்வை 3 கிரகங்களும் 2ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலேயும் பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது. குருவின் அணிகிரகம் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வம்பு வழக்கு இல்லாத ஒரு அமைப்பு, நோய்களிலே நல்லதொரு தீர்வு கொடுக்கின்றது. வேலை கிடைக்காத நேர்களுக்கும் வேலை கிடைக்கின்ற ஒரு மாதம் என்பதும் இருக்கின்றது. சிம்மாசனத்தின் அதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை சிம்மராசிக்கார நேர்களுக்கு இந்த மாசி மாதங்களிலே நவகிரகங்களில் சஞ்சாரம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அதிலும் குறிப்பா பஞ்சமாதிபதி பலம் பெற்று 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே பிரகஸ்பதியின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே என்னதான் தடை தாமதங்கள் இருந்தாலும் அதிலே உயர்வுகளையும் மேன்மைகளையும் அற்புதங்களையும் பெறப்போகின்ற ஒரு அமைப்பு என்பது குருவின் அனுகிரகத்தாலே கிடைக்கின்றது. சனி பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ராசியை பார்க்கின்றதுனாலேயும் தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. கணவன் மனைவிகளிலே அன்பு ஆதரவுகள் பெறுகின்றது. 11ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு புதன் பகவான் புதாதித்ய யோகத்திலே சூரியனும் புதனும் அமைந்து ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாசி மாதம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது சுக்கிர பகவான் தொழில் காரகனும் முயற்சி சாணாதிபதியும் அஷ்டமஸ்தானத்திலே மறைகின்ற ஒரு காரணத்தினாலே தொழில் வேலைகளிலே ஒரு சில கசப்புகளையும் தடை தாமதங்களையும் அமைந்தாலும் கூட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ராசிநாதன் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலேயும் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானத்திலே புதாதித்ய யோகத்திலே இருந்து ராசியை பார்க்கின்றதுனாலையும் 2ஆம் இடத்திலே குரு பகவானுடையும் செவ்வாய் பகவான் 4-9 கூடிய தாய் தகப்பனால் அன்பு ஆதரவுகள் பெறுகின்ற ஒரு அமைப்பு சகோதர சகோதரிகளாலும் மூத்த சகோதரிகளாலும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் மூத்த சகோதரனால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது சிம்ம ராசியின் அதிபதி பலமாக இருக்கின்ற காரணத்தினாலேயும் குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து பார்க்கின்ற பார்வைகளுக்கு இதுநாள் வரையில் இல்லாத நல்லதொரு ஐஸ்வர்யங்களையும் பொருளாதார உயர்வுகளையும் மேன்மைகளையும் புத்திரபாக்கியம் கிடைக்காத நேர்களுக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்திலே குடும்பங்களிலே குதூகலமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாசி மாதங்களிலே சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் நடத்துகின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக நவகிரகங்களில் சஞ்சாரங்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது நேர்களே. நன்றி, வணக்கம்.
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.